வாழ்க்கையில எடுக்கப் போற ஒரு முடிவு உங்க மொத்த எதிர்காலத்தையும் மாத்தப் போகுது. ஆனா எந்த வழியில போறதுன்னு உங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. கல்யாணமா இருக்கலாம், ஒரு புது பிசினஸா இருக்கலாம். 2 ஆப்ஷன் முன்னாடி நிக்குது. ஆனா எதை செலக்ட் பண்றதுன்னு தெரியாம மண்டை காயுதா? ஒருவேளை பிரபஞ்சத்தையே படைச்ச இறைவன் கிட்ட இருந்து நேரடியா வழிகாட்டுதலை பெற ஒரு சீக்ரெட் வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு அந்த வழிய எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் உங்களுக்கு காட்டப் போறேன். இதுதான் இஸ்திகாரா தொழுகை. இது உங்க வாழ்க்கைய டோட்டலா மாத்திடும். இஸ்திகாரான்னா சும்மா ஏதோ ஒரு சடங்குன்னு நினைக்காதீங்க. இது ஒரு சூப்பர் பவர். நம்மள படைச்ச அல்லாஹ் கூட நாம நேரடியா கனெக்ட் ஆகி, யா அல்லாஹ், எனக்கு எது பெஸ்ட் னு கேட்கிற ஒரு டிவைன் டூல். நம்ம குழப்பத்தை எல்லாம் அவன் முன்னாடி கொட்டிட்டு சரியான பாதைய காட்டுன்னு கேட்கிற ஒரு பவர்ஃபுல் பிரார்த்தனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை எவ்வளவு முக்கியமா கத்துக் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் இஸ்திகாரா செய்ய கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. நம்ம அறிவுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா அல்லாஹ்வின் ஞானத்துக்கு லிமிட்டே இல்லை. அந்த ஞானத்தை பயன்படுத்துறது தான் உண்மையான ஸ்மார்ட்னஸ். நீங்க இஸ்திகாரா செய்யும்போது, என் ஆசைய விட உன் முடிவுதான் யா அல்லாஹ் சிறந்ததுன்னு சரண்டர் ஆகுறீங்க. இது உங்க ஈமானை, உங்க நம்பிக்கையை ராக்கெட் வேகத்துல அதிகப்படுத்தும். அப்போ கிடைக்கிற மன அமைதிக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. சரி, இந்த பவர்ஃபுல் தொழுகையை எப்படி செய்யறதுன்னு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இது நீங்க நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிள். எப்பவும் போல சுத்தமா உழு செஞ்சுக்கோங்க. இந்த தொழுகையை எப்போ வேணும்னாலும் தொழலாம். ஆனா தடை செய்யப்பட்ட நேரங்களை மட்டும் தவிர்த்திடுங்க. ஃபர்லான தொழுகை இல்லாத சுன்னத்தான 2 ரகத் தொழுவணும். முதல் ரகத்ல சூரா ஃபாத்திஹாவுக்குப் பிறகு சூரா காஃபிரூனையும், 2வது ரகத்ல சூரா இக்லாஸையும் ஓதுறது பெஸ்ட்னு சொல்வாங்க. ஆனா இது கம்பல்சரி இல்லை. தொழுகையை முடிச்சதும் கைகளை ஏந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த மேஜிக்கல் துஆவை மனசு உருகி ஓதணும். اللهم إني أستخيرك بعلمك وأستقدرك بقدرتك وأسألك من فضلك العظيم فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب. اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري، أو قال عاجل أمري وآجله، فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه. وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري، أو قال في عاجل أمري وآجله، فاصرفه عني واصرفني عنه واقدر لي الخير حيث كان ثم أرضني. யா அல்லாஹ், உன் அறிவைக் கொண்டு நான் பெஸ்டை கேட்கிறேன். உன் சக்தியைக் கொண்டு நான் உதவி கேட்கிறேன். உன் பிரம்மாண்டமான அருளைக் கேட்கிறேன். நீதான் எல்லாத்துக்கும் சக்தி உள்ளவன். எனக்கு எந்த சக்தியும் இல்ல. நீதான் எல்லாம் தெரிஞ்சவன். எனக்கு எதுவும் தெரியாது. மறைவானது எல்லாமே உனக்குத்தான் தெரியும். யா அல்லாஹ், இந்த விஷயம் உங்கள் தேவையை நினைக்கவும், என் மார்க்கம், என் வாழ்க்கை, என் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு உனக்குத் தெரிஞ்சா அதை எனக்குக் கொடு. அதை சுலபமாக்கு. அதுல எனக்கு பறக்கச் செய். ஒருவேளை இந்த விஷயம் எனக்கு கெட்டதுன்னு உனக்குத் தெரிஞ்சா அதை என்கிட்ட இருந்து தூரமாக்கிடு. என்னையும் அது கிட்ட இருந்து தூரமாக்கிடு. நல்லது எங்க இருந்தாலும் அதை எனக்கு கொடுத்து அதுல என்னை திருப்தி அடையவை. இஸ்திகாரா செஞ்சா கனவுல பச்சை கலர்ல இல்ல, சிகப்பு கலர்ல ஏதோ வரும்னு காத்திருக்கிறது நபி வழியே கிடையாது. ராங். பதில் கனவுல வரணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. தொழுகைக்குப் பிறகு உங்க மனசு எந்த முடிவை நோக்கிப் போகுதோ, எந்த வழி உங்களுக்கு ஈஸியா திறக்குதோ அதுதான் அல்லாஹ்வின் பதில். ஒரு விஷயத்தைச் செய்யற ஆர்வம் அதிகமாகலாம், அல்லது ஒரு விஷயத்தை விட்டு விலகணும்னு தோணலாம். இதுதான் உண்மையான க்ளூ. ஒரு தெளிவு கிடைக்கிற வரைக்கும் நீங்க திரும்பத் திரும்ப இஸ்திகாரா செய்யலாம். இதுக்கு நாள் கணக்கு எதுவுமே கிடையாது. மனசுல அமைதியும் ஒரு தெளிவான டைரக்ஷனும் கிடைக்கிற வரைக்கும் தொழுறதுல எந்த தப்பும் இல்லை. சோ, இனிமே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவெடுக்க வேண்டிய நிலைமை வந்தா
டென்ஷன் ஆகி குழம்பி நிக்காதீங்க. உங்க ரப்பிடமே போங்க. உங்கள் வாழ்க்கையில் தீராத கவலைகள் உங்களை வாட்டி வதைக்கிறதா? இரவெல்லாம் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து அடுத்த நாள் காலை சோர்வுடன் எழுகிறீர்களா? எதைத் தொட்டாலும் அது தோல்வியில் முடிகிறது போல, வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லையே என்று விரக்தியில் இருக்கிறீர்களா? ஒரு நிமிடம் உங்கள் மனசாட்சியைத் தொட்டு இந்த கேள்விகளுக்கு ஆம் என்று பதில் வருகிறதென்றால், இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. நான் இப்போது சொல்லப் போகும் வெறும் 4 வரிகள் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த துஆவை தினமும் 3 முறை நீங்கள் ஓதினால் போதும். உங்கள் மன அமைதி மீண்டும் மலரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல அதிசயங்கள் நடந்தேறும். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, பலரின் அனுபவ உண்மை. நம்மில் பலருக்கு பிரச்சனைகள் என்பது ஒரு தொடர்கதை போல. ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்தது காத்திருக்கும். வேலை கிடைக்காமல் தவிப்பது, கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லைகள், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளால் நிம்மதியில்லாமல் போவது, குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்தாமல் பின்தங்குவது என்று ஒவ்வொரு கவலையும் நம் உள்ளத்தை இரும்புக் கரம் கொண்டு அழுத்துகிறது. ஆனால் கவலை வேண்டாம். இஸ்லாம் நமக்கு எப்பொழுதும் எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த வழிகாட்டலை வழங்குகிறது. அல்லாஹ் தன் திருமறையில் மிக அழகாக கூறுகிறான், நிச்சயமாக என் நினைவால் உள்ளங்கள் அமைதியடையும். ஆம், நம்முடைய உள்ளத்தின் உண்மையான அமைதி அல்லாஹ்வை நினைவு கூர்வதில்தான் இருக்கிறது. அந்த அமைதியை அடைவதற்கான ஒரு சிறிய ஆனால் மகத்தான சாவிதான் சூரத்துல் இக்லாஸ். இது குர்ஆனின் 112வது அத்தியாயம். வெறும் 4 வசனங்கள் மட்டுமே கொண்டது. ஆனால் அதன் பொருள் ஆழமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூராவை குர்ஆனின் ஒரு 1/3 பங்கு என்று வர்ணித்தார்கள். இது சாதாரணமாகச் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. குர்ஆனின் முக்கிய சாரம், அதாவது அல்லாஹ்வின் ஏகத்துவம் மற்றும் தூய்மையான நம்பிக்கை ஆகியவற்றை இந்த 4 வசனங்கள் மிகத் தெளிவாக பேசுகின்றன. இதை ஓதுவதன் மூலம் நாம் அல்லாஹ்வின் ஒருமைத்துவத்தை முழுமையாக உணர்ந்து, நம் உள்ளத்தில் உள்ள சந்தேகங்கள், குழப்பங்கள், உலக ஆசைகள் அனைத்தையும் நீக்கி தூய்மைப்படுத்துகிறோம். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவுமில்லை, எவராலும் பெறப்படவுமில்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. இதை வெறும் வார்த்தைகளாக உச்சரிக்காதீர்கள். மெதுவாக உங்கள் மூச்சை உள்ளிழுத்து ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தத்தையும் உங்கள் மனதில் பதிய வைத்து சொல்லுங்கள். அல்லாஹ் ஒருவனே, அவன் ஒருவன் மட்டுமே என்று உங்கள் உள்ளம் முழுக்க நிரப்புங்கள். அவனுக்கு எந்த தேவையும் இல்லாதவன், அவனுக்கு யாரும் பிறந்தவர்களும் இல்லை, அவனால் யாரும் பிறக்கப்பட்டவர்களும் இல்லை என்பதை உணருங்கள். அவனுக்கு சமமாக யாரும் இல்லை. இந்த மகத்தான உண்மையின் மூலம் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு முன் மிகச் சிறியவை என்பதை உணர்ந்து உங்கள் உள்ளத்தை அவனிடம் முழுமையாக ஒப்படைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உணர்வு பூர்வமான ஓதுதல்தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தும். இது 4 வரிதானே, இதில் என்ன பெரிய சக்தி இருக்கிறது என்று யாராவது கேட்கலாம். இது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சூரத்துல் இக்லாஸை 10 முறை படித்தால் அல்லாஹ் அவனுக்கு சுவனத்தில் ஒரு மாளிகையை கட்டிக் கொடுப்பான். அந்த அளவுக்கு இதில் பரக்கத், அபிவிருத்தி இருக்கிறது. இந்த சூரா அல்லாஹ்வின் ஒருமைத்துவத்தைப் பற்றி பேசுகிறது. இது இஸ்லாத்தின் அடிப்படையே. 4 வசனங்களில் அல்லாஹ்வை முழுமையாக அறிமுகப்படுத்தும் இந்த சூரா குர்ஆனின் 1/3 பங்குக்குச் சமம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது அதன் மகத்துவத்தை உணர்த்துகிறது. எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் வார்த்தைகள் பலமானவை. அவை வெறும் எழுத்துக்கள் அல்ல, அவை அல்லாஹ்வின் சக்தி, அவனது மகத்துவம், அவனது ஏகத்துவம் ஆகியவற்றின் வெளிப்பாடு. இந்த சூராவை ஓதுவதன் மூலம் நாம் அல்லாஹ்விடம் சரணடைகிறோம், அவனை முழுமையாக நம்புகிறோம். இந்த நம்பிக்கைதான் நம் உள்ளங்களுக்கு அமைதியையும் நம் வாழ்க்கைக்கு பரக்கத்தையும் கொண்டு வருகிறது.